மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. எத்தனையோ தலைவருண்டு இந்நாட்டில், எவ்வளவோ பொருளுண்டு அவர் வீட்டில். இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, இத்தனையும் தேடாத எதையும் நாடாத, அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா, எங்கள் காமராஜா. மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா. இந்தியா என்பதுதான் அவர் வீடு, இந்திய
रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम இந்தியா என்பதுதான் அவர் வீடு இந்திய மக்கள் எல்லாம் அவர் பிள்ளை கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே கண்ணும் கருத்துடனே காக்கும் மனத்துடனே எண்ணும் தலைவர் எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர் பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர் எல்லாருக்கும் உள்ளவர் தான் நம் தலைவர் பொல்லாங்கு சொல்லாத பெரும் தலைவர் எல்லா நலமுடனே எல்லோ இதயத்திலும் எல்லா நலமுடனே எல்லோ இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவினில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே காமராஜா காமராஜா எங்கள் காமராஜா எங்கள் காமராஜா நிலவில் என்றும் இல்லை தேய்திரை எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை பறவை கூட்டங்களே பாசத்தின் மொழியை கேளுங்கள் அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள் சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய் சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல
விழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே. எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. இரண்டு கண்கள் என்றாலும் பார்வை என்றும் ஒன்றுதான். உருவத்திலே தனித்தனிதான் உள்ளம் என்றும் ஒன்றுதான். ஒரு சேவல்தான் நடை காத்தது இந்த அதிசயம் பாருங்கள். கண்ணனை வாழ்த்துங்கள். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளிக்கூட்டம் போல் எங்கள் கூட்டமே. இது ஆனந்த பூந்தோட்டம் அன்பின் ஆலயம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. தென்பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள். என் தம்பி வந்த வேளையில் தங்க சாரல் வீசுங்கள். ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. ராமனுக்காக 14 ஆண்டு லக்ஷ்மணன் தூங்கல. நன்றியை காட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு வருமா தோணல. தம்பிக்கு ஒருவன் தலையை கொடுத்தான் ஆதி நாளிலே. அப்படி எனக்கு ஒரு யோகம் வருமா அதுதான் தோணல. உலகத்தை எழுதி வைப்ப உங்க பண்புக்கு என் உயிர் ஒன்று பெரிதில்லை உங்க அன்புக்கு. கண்ணுபட போகுதையா நம்ம அன்புக்கு. தாயை சுத்தி போட சொல்ல வேணும் 2 பேருக்கு. என் ஆயுள் தானே காணிக்கை அண்ணன் என்ற சாமிக்கு. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு. வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு.
ஜன்மங்கள் மீது நம்பிக்கை இல்லை, ஆனால் சொல்கிறேன் இன்னொரு ஜன்மம் இருந்தால் உனையே உறவாய் கேட்கிறேன். தம்பியின் கனவு நிச்சயம் பலிக்கும் மன்னன் சொல்கிறேன், இன்னொரு பிறவியில் நீ என கண்ணன் வரமாய் கேட்கிறேன். வாரம் போற குண்டன் தேகம் கருத்திருக்கு, ஆனால் அள்ளி அள்ளி தந்த கரம் செவந்திருக்கு. தம்பி சின்ன பிள்ளை இல்லை மீசை இருக்கு, ஆனா உப்பு மூட்டை சுமக்கத்தான் ஆசை இருக்கு. என் தெய்வம் போன்ற அண்ணனே தேதி வேண்டும் பூஜைக்கு. ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு, வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. தென்பொதிகை மேகங்களே இங்கு வந்து சேருங்கள், என் தம்பி வந்த வேளையில் தங்க சாரல் வீசுங்கள். ஆனந்தம் ஆனந்தம் நம் வாசல் வந்தாச்சு, வாழ்விலே வாழ்விலே சந்தோஷம் உண்டாச்சு. ஓஹோ 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 பாரு தம்பி பாரு, பட்டணத்தை பாரு, பாருக்குள்ளே நல்ல ஊரு, ஊரு நல்ல ஊரு. உத்தமர்கள் பாரு, குற்றம் கூரை சொல்வதாரு. வந்தவரெல்லாம் இங்கு வாழ்ந்தவங்கதான், அண்ணன் தம்பியா ஒண்ணு சேர்ந்தவங்கதான். இது மானம் காக்கும் காந்தி தேசமடா, நெஞ்சில் ஈரம் கொண்ட வீர பூமியடா. பாரு தம்பி பாரு, பட்டணத்தை பாரு, பாருக்குள்ளே நல்ல ஊரு. கூலிக்கு உழைப்போம், ஊருக்கு கொடுப்போம், வேர்வைக்கு எங்கள் நாட்டில் மதிப்பு இருக்கு. பேசிடும் மொழிகள் 1000 இருக்கு, ஆனாலும் சிந்தனைகள் ஒன்று நமக்கு. கற்புள்ள காதல்கள் இங்கு இருக்கு, வீரமும் மானமும் கண்கள் நமக்கு. கர்ம வீரர் வாழ்ந்து சென்ற பூமி அல்லவா, தீயில் என்று பூ பறித்த தேசம் அல்லவா. பாரு தம்பி பாரு, பட்டணத்தை பாரு, பாருக்குள்ளே நல்ல ஊரு. நம்பிக்கை இருந்தால் நாளைகள் உனக்கு, பூமிக்குள் ஏழைக்கு ஒரு பங்கு இருக்கு. கூண்டுக்குள் கிடந்தால் ரெக்கைகள் எதற்கு, பக்கத்தில் உனக்கு ஒரு வானம் இருக்கு. பூவுக்குள் என்றைக்கும் கத்தி முளைக்கும், சத்தியம் அன்றைக்கே கண்ணை திறக்கும். கொட்டுகின்ற கண்ணீர் என்ன கொஞ்சம் நெஞ்சமா, காந்தி அண்ணல் வாழ்ந்த நாட்டில் அன்பு பஞ்சமா. பாரு தம்பி பாரு, பட்டணத்தை பாரு, பாருக்குள்ளே நல்ல ஊரு, ஊரு நல்ல ஊரு. உத்தமர்கள் பாரு, குற்றம் கூரை சொல்வதாரு. வந்தவரெல்லாம் இங்கு வாழ்ந்தவங்கதான், அண்ணன் தம்பியா ஒண்ணு
சேர்ந்தவங்கதான். இது மானம் காக்கும் காந்தி தேசமடா, நெஞ்சில் ஈரம் கொண்ட வீர பூமியடா. லாரல்லல்லா லாரல்லல்லா லாரல்லல்லா. பாராரு பாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வராரு வராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. மானாதி மானஸ்தன் முன்னால அந்த வானம் வணங்கி நிற்கும் தன்னால. மானாதி மானஸ்த முன்னால அந்த வானம் வணங்கி நிற்கும் தன்னால. அவன் தொட்டா தொட்டதெல்லாம் வெற்றிதான், அந்த வெற்றி தெய்வத்தோட சக்திதான். எங்க அண்ணந்தா மன்னந்தா உள்ளந்தா வெள்ளதா. ஐ வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. நெஞ்ச நிமித்தி குற்றங்களை கேட்பான், சண்டை புடிச்சும் சத்தியத்தை காப்பான். பஞ்சம் பசிய கண்டதுமே தீர்ப்பான், உண்ட வயிற தொட்டு தொட்டு பாப்பான். கல்வி வளர்ப்பதற்கு பள்ளி திறப்பதற்கு அள்ளி கொடுத்த வெறும் சோறு. இல்லாத ஏழுக்கெல்லாம் கல்யாணம் செஞ்சு வைக்கும் எல்லோரும் கொண்டாடும் வீர. அந்த ராம வாழ்ந்தது சீதைக்காக, எங்க வீர வாழ்வது ஏழைக்காக. வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. ஹை, 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 ஹை. ஹை, ஹை. ஹை, ஹை. அண்ணன் சொல்லே எங்களுக்கு வேதம், அன்றும் இன்றும் நன்றியுள்ள கூட்டம். கண்ண அசைச்சா 10 வித ஊரு ஒண்ணு சேர்ந்து வந்து நிற்கும் பாரு. கேட்ட குடிசையில வீட்டு கதவுகளை பூட்ட நினைச்சதில்ல நாங்க. இந்த நாட்டு நடப்புகளை கோட்டை அரசியல நாங்க மதிப்பதில்ல போங்க. அந்த கோர்ட்டுல நீதியும் தடுமாறும், அண்ணன் தீர்ப்பில நியாயம் சபையேறும். வராரு வராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. வாராரு வாராரு அண்ணாச்சி, அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சு. மானாதி மானஸ்தன் முன்னால அந்த வானம் வணங்கி நிற்கும் தன்னால. மானாதி மானஸ்த முன்னால அந்த வானம் வணங்கி நிற்கும் தன்னால. அவன் தொட்டா தொட்டதெல்லாம் வெற்றிதான், அந்த வெற்றி தெய்வத்தோட சக்திதான். எங்க அண்ணந்தா மன்னந்தா உள்ளந்தா வெள்ளதா. ஐ
தன்னால மாறாரு மாறாரு அண்ணாச்சி அவர் வந்த இடம் எல்லாமே பொன்னாச்சி மானாதி மானஸ்தம் முன்னால அந்த வானம் வழங்கி நிற்கும் தன்னாலே திருநாளு தேரழகா அவர் ஆசை நடையழகா வேற போல நித்தில செந்தூர பொட்டழகா மன்னதுர நீ நடந்த சிங்கமே பதுங்கும் கோபுரமணி எழுந்த வானமே வணங்கும் திருநாளு தேரழகா அவர் ஆசை நடையழகா வேற போல நித்தில செந்தூர பொட்டழகா நத்தினியின் நட்டு புட்டரசா விளையும் உங்க தங்கம் தாலி தொட்டு வாய்த்தினியும் தந்தா மனசு ரெண்டு சேரும் பாவம் தீர தேவையில்லை காசி யாத்திரே உங்க வாசல் தேடி எங்க பாத யாத்திரே தினத்தையும் நிலவு எங்க சாமி பேரை சொல்லி தேயாம வளருது திருநாளு தேரழகா அவர் ஆசை நடையழகா வேற போல நித்தில செந்தூர பொட்டழகா மன்னதுர நீ நடந்த சிங்கமே பதுங்கும் கோபுரமணி எழுந்த வானமே வணங்கும் பேரழகி என்றேதான் பெண்ணவளை சொன்னாலோ சூரியனை பிற என்று சொல்லுவதை போலாகும் என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம் ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம் மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான் அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீரும் தான் என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம்
முதல் வரும் 18 வயது வரை பெறும் மாற்றங்கள் அத்தனையும் அவள் அழகை கூட்டி விடுது. பார்வைக்கு பட்ட இடமெங்கும் பார்க்காமல் விட்ட இடமெங்கும் பாதாமின் வண்ணம் அது பொங்கும் கண்களுக்குள் சுடுதே. ஒரு 500 நாளான தேனானது அவள் செந்தூரம் சேர்கின்ற இதழானது. ஷபரரரரப்பே, ஷப்பரரரப்பே, ஷபரரரரப்பே, ஷப்பரரரப்பே. ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். போர்க்கப்பல் போல இரு இமை, மீன் தொட்டி போல இரு விழி, பால் சிப்பி போல இரு இதழ் சேர்ந்த அழகியவள் தான். மின்காந்தம் போல ஒரு முகம், ஊசிப்பூ போல ஒரு இடை, கண்ட தூண் போல ஒரு உடல் கொண்ட மங்கையவள் தான். அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான், அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா.
வாய்பேசி வழக்காடி சொக்கரை கை காடி மனுவோர் அறிய மற்றவை அறிய சகலோர் அறிந்தும் சம்மதம் மறைய கற்புடன் கன்னி தேவியர் பொற்பதம் கொண்ட நாதனை கற்புடன் கன்னி தேவியர் பொற்பதம் கொண்ட நாதனை மாலை கொண்டனர் தாமரைப்பதியிலே மாலை கொண்டனர் தாமரைப்பதியிலே இகனை கல்யாணம் இது இகவரன் கல்யாணம் இகனை கல்யாணம் இது இகவரன் கல்யாணம் மன்னவர் நாரணருடனே மடமார் கூடிய கல்யாணம் இது கல்யாணம் பாவையர் நற்குணம் அரிய விசீதனம் பாரினோர் வியந்திட பரமனும் கேட்டான் பரிசமம் ஏதென்று பாவையர் கேட்டிட நிகரில்ல செல்வத்தை நிமலனும் அருளவே ஆனந்தம் கொண்டனர் அனைவரும் பூரணநாதனை தொழுதனர் ஆனந்தம் கொண்டனர் அனைவரும் பூரணநாதனை தொழுதனர் ஏற்றுக்கொண்டாரே தாமரைப்பதியிலே ஏற்றுக்கொண்டாரே தாமரைப்பதியிலே இகனை கல்யாணம் இது இகவரன் கல்யாணம் இகனை கல்யாணம் இது இகவரன் கல்யாணம்
பார்க்கோர பேரழகி எங்க நீ வந்தழகி உன்னை பார்க்கிறேன் உள்ள உணர்றேன் நான் காதறேன் அத்தாடி ஆட்டுக்குட்டி நான் போடு சோப்பு கட்டி போல மணக்குற என்ன இழுக்கிற நீ போகையில ஓ அரும்பாத மீசைய நீதான் முறுக்கிய திரிய வச்ச விளங்காத ஏதோ ஒன்னதான் நீ விளங்க வச்ச அட ஒண்டி கட்ட நான் தான் தாய கட்ட போல வந்து நீதான் என் மனசில் ஓ மனச இப்போ சோடி சேர்க்கிறியே என் பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி தாண்டி என் மனசில் ஓ மனச இப்போ சோடி சேர்க்கிறியே அத்திய மஞ்சனத்தி செவ்வான செங்கழுத்தி ஓ கூட்டுல ஒரு குருவிதான் இடம் தேடுது சின்னோண்டு கண்ணுருட்டி செந்தூர கைப்பிடிச்சு வா பேசலாம் காத்தோட்டமா எதையாவது ஓ கணக்கா கண்ணெடுத்து என்னை ஏண்டி பார்த்து போற கூட்டி கொஞ்சம் கழிச்சு பார்த்தா மிச்ச மணி வார என் பொண்டாட்டி நீ தாண்டி செல்ல குட்டி
நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். போலே நான் பொன்னுடலில் ஓடுவேன். உன்னுடலில் நான் ஓடி உள்ளழகை தேடுவேன். போகை கொண்டு நின்றாடும் தேங்கரும்பு தேகம், முந்தி வரும் தேன் வாங்கி பந்தி வைக்கும் நேரம். அம்புகள் பட்டு நரம்புகள் சுட்டு வம்புகள் என்ன வரம்புகள் விட்டு ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விடியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே, இணையான இளமானே துணையான இளமானே. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். கட்டில் இடும் சூட்டோடு தொட்டில் கட்டு அன்னமே, முல்லை கொடி தரும் அந்த பிள்ளை கனி வேண்டுமே. உன்னை ஒரு சேய் போலே என் மடியில் தாங்கவா, என்னுடைய தாலாட்டில் கண்மயங்கி தூங்கவா. ஆரீராரோ நீ பாட ஆசை உண்டு மானே. 6 7 கேட்டாலும் பெற்றெடுப்பேன் நானே. முத்தினம் வரும் முத்து தினம் என்று, சித்திரம் வரும் விசித்திரம் என்று. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். இணையான இளமானே துணையான இளமானே. என்னையாளும் எஜமானே, என்னையாளும் எஜமானே.
போற்றுகிற ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே இது வாழ வந்த திருமகளே. சொந்தமென நீ வளர்ந்தாய், அன்பு கொண்டு ஆதரிக்க அடியெடுத்து வீடு வந்தாய். தங்கத்திலே தொட்டு வச்ச குத்து விளக்கே தங்க வந்த வீட்டுக்கு நீ காவல் இருக்கா. தங்கத்திலே தொட்டு வச்ச குத்து விளக்கே தங்க வந்த வீட்டுக்கு நீ காவல் இருக்கா. வந்தாரை வாழ வைக்கும் எங்க மகாராஜனுக்கு வாழையடி வாழையன வாழ்வு தர வந்தவளே, என்னை காத்திட வந்தவளே, எங்கள் வாழ்வில் ஆனந்த கூட. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. மன்னாதி மன்னருடன் நூறாண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே இங்கு வாழ வந்த திருமகளே. எங்க முதலாளி பேரை சொன்னால் மழையும் பெய்யும். தங்க முதலாளி கருணையுடன் உதவி செய்யும் கர்ண மகராஜா, கரும்பு போல மனசு கொண்ட தெய்வ மகனா. கருணையுடன் உதவி செய்யும் கர்ண மகாராஜா, கரும்பு போல மனசு கொண்ட தெய்வ மகனா. கண்ணால அன்பு தந்து, கையால அரவணைச்சு பூவாலே மஞ்சமிட்டு, தாயாக வாழ வைப்பார். என்னை காத்திட வந்தவள் நீயே, எங்கள் வாழ்வில் ஆனந்த கூட. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. மன்னாதி மன்னருடன் நூறாண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே இங்கு வாழ வந்த திருமகளே. செல்ல குட்டி ராசாத்தி போறதென்ன சுடேத்தி, கண்ணே உன் காதல் கதவை வைக்காத சாத்தி. வெள்ள கட்டி நீ ஆத்தி வெக்கம்னு ஏமாத்தி, எட்டி எட்டி போகாதடி என்ன மல்லாட்டி. உன்ன நான் நெஞ்சுக்குள்ள தொட்டில் கட்டி வச்ச காப்பாத்தி. அடி கொட்டி கிடக்குது அழகு, நீ கூட வந்து கொஞ்சம் பழகு. உன் கண்ணே என்ன கரையில் ஏத்தும் படகு, உன்னை கொத்த நினைக்குது கழுகு. ஓ மேனி எங்கும் என்ன மெழுகு, நான் காட்டாரையும் அடக்கியாலும் அதகு. ஒண்டி வீர நானடி உனக்கேத்த ஆளும் நானடி, உன் பட்டு பட்டு பின்னும் தொட்டு தொட்டு முத்தம் வந்த பாரடி. வெற்றி வேலும் நானடி வெளிவசம் போட மாட்டடி,
மாட்ட சுடேத்தி உன்னால நானும் நடைய பெற்றேனே மாத்தி வெள்ளக்கட்டி நீ ஆத்தி பெடல பொண்ணைய மாத்தி விட்டு விட்டு போகாத உன் அன்ப காப்பாத்தி உசிரில் ஊஞ்சல் கட்டி ஆட விட்ட சொல்லாம நேத்தி உன அள்ளி அணைக்குது விரலு பெற சொல்ல மட்டும்தானே குரலு நீ காதல் என்னும் கடவுளோட அருளு உன தொட்டு தொடங்குது பகலு பேச்சில் சாரல் அடிக்குது வெயிலு ஓ கண்ணு பட்டா காணா போகும் புயலு ஒண்டி வீர நானடி உனக்கேத்த ஆளும் நானடி பட்டு பட்டு கண்ணும் தொட்டு தொட்டு முத்தம் வெப்பம் பாரடி வெற்றி வேலோ நானடி வெளிவேசம் போட மாட்டடி அந்த அந்த பெற்ற முத்திரத்தின தமிழ யாரடி போடா போடா கணக்காண்கிறேன் கண்ணாலனே
கேட்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல கோலலா பாக்குறா கோபமா பேசுறா சேனலா மாத்துறா என் மனச முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவே பாவ பாரு பெண்ணே யாரையும் இவளோ அழகா பார்க்கல உன்னை போல் எவளோ உசுரா தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல கோனலா பாக்குறா கோவமா பேசுறா சேனலா மாத்துறா மனச முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவ பாவ பாரு பெண்ணே தண்ணிக்குள்ள கைய வச்சா தண்ணிக்கு ஜன்னி ஏறும் கட்டெரும்பு ஒன்ன தொட்டா பட்டாம்பூச்சியா மாறும் மஞ்ச பூச கைய வச்சா 5-6 கலராகும் நீ எட்டு வச்ச கட்டாந்தர மிட்டாய போல இனிக்கும் காது திருகாணியில் காதல் தலைக்கேறுதே சேவல் இரகால சேல நான் செஞ்சு தாரவாடிய தமிழிசைய தமிழிசைய முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவேனே முறை பார்த்த தலகீழான மறுமுறை பார்த்தா ஐயோ பல முறை பார்த்தா பைத்தியமாவே பாவ பாரு பெண்ணே யாரையும் இவளோ அழகா ஆக்கல உன்னை போல் எவளோ உசுர தாக்கல காதுல வேற எதுவும் கேட்கல காலிதான போற போக்குல தட்டான் தட்டான் வண்டி கட்டி பறந்த கோழி தூவாட்டம் ஏ சொக்கப்பன மேல நின்னு அடிச்சா சூற காத்தாட்டம் மொட்டை பாறை பூவா வெடிச்சேனே உச்சி தேனை வாரி குடிச்சேனே ஏ கைரேக பார்த்த பேச்சு கதை சொன்னாலே நீயே சாட்சி நான் போற வர பாதையில நெருஞ்சி முள்ள ஒதுக்கும் பார்வை
பறந்தேன் கோழி தூவாட்டம். அட சொக்கப்பன மேல நின்னு அடிச்சா சூற காத்தாட்டம். குதில நெல்லாட்டம் குமியுதே ஓ வாசம். ஆசையா நீ பார்க்க சோறு பொங்கும். தெருவுல போனாலும் புழுதியா வந்தாலும் தாவணி ராசாவா மாத்த சொல்லும். செந்தனலா நெஞ்சிருக்க போனப்பே தூரல் அடிக்கும். ஊர் நிழலா நாய் என்னென்ன ஆளுங்க இருக்கோ மணமகன் மணமகன் மேல அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துங்க. அவர் மச்சான முதல்ல பேசுறது பண்றவங்க சுவாமி தரப்பை அன்பளிப்பாக வழங்குகிறார். அடுத்தபடியாக அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சுடலைக்கண்ணார் அவர்களின் மகன் சுரேஷ் அவர்கள் அவர்களுக்கு ஒரு குத்துப்பாணி ஒன்றை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக முருகன் அவர்களின் மகன் சிவா அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான திருமணத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கும் எங்களது இளைஞர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஆறுமுகம் அவர்களின் மகன் அவர்கள் மும்பையிலிருந்து ஒரு அழகான செல்வர் குடத்தை வாங்கி இருக்கிறார். இதெல்லாம் அன்பளிப்பாக இருக்கிறார். அப்பப்போ அப்படி எல்லாம். அடுத்து பார்வதி அவர்களின் மகன் பெரியராஜ் நம்ம ஊர்ல ஒரு சிறந்த நங்காய். அதாவது பேண்டு மிக்சிலாம் கிடையாது, ரேடியா அதுவும் கிடையாது, 2 வீலரு 4 வீலரு எதுனாலும் சரி கலந்து மாட்டுவாப்ல. அப்படி ஒரு நல்ல மெக்கானிக்கு. அவர் அன்பளிப்பு வாங்கிட்டாரு. பேச்சுமுத்து நடார் அவர்களின் மகன் இசைக்குமுத்து நடார் அவர்களின் மகன் மகாராஜன் புது மாப்பிள்ளை அவர்கள் மாப்பிள்ளைக்கு பூல மாப்பிள்ளைக்கு அன்பளிப்பாக ஒரு குத்துமணியை வழங்குகிறார். அடுத்த புது மாப்பிள்ளை இவர் தான். வாழ்த்துக்கள், அடுத்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக அன்னராஜ் அவர்களின் மகன் கார்த்தி அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். கார்த்தி மணமக்களை வாழ்த்து பேசணும். அடுத்தபடியாக முருகன் அவர்களின் மகன் அன்புராஜ் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் பாத்திரத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அடுத்தபடியாக வேல் நாடார் அவர்களின் மகன் முனிசாமி தங்கம் 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். சில்வர் பாத்திரம். அவர்களுக்கு மணமகன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். அடுத்தபடியாக கல்லாண்டன் அவர்களின் மகன் முத்துக்கண்ணன் அவர்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள்.
அடுத்தபடியாக சர்பராஜ் நாடார்களின் மகன் கிருஷ்ண பெருமாள் அரசை அக்னிபாய் அவர் சார்பாக ஒரு சில்வர் குழந்தை அக்னி சார்பாக வழங்குகிறார்கள். இல்ல கிருஷ்ணபெருமாள் சார்பாக வழங்குகிறார்கள். அடுத்தது சோலைக்கண் நாடார்களின் மகன் சசி அவர்கள் ஒரு அழகான குத்துப்பணி ஒன்றை அன்பளிப்பாக வாங்கினார்கள். ரைட்டு கஞ்சி உதவி நல்லா பார்த்து வாங்கிட்டான். அடுத்து பாலகிருஷ்ணன் அவர்களின் மகன் கிருஷ்ண பெருமாள் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அடுத்து கல்லாண்டன் அவர்களின் மகன் முத்து அவர்கள் மணமக்களுக்கு ஒரு சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார். அடுத்து ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். ரேடன் பாய் சார்பாக விளையாடுறதுக்கு ரேடன் பாய்னு சொல்லிட்டு போறா, நான் அக்னி பாய்னு சொன்னதுக்கு பார்ப்போம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆலிமுத்து பொரட்டா மாஸ்டர் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் பாத்திரத்தை வழங்கியுள்ளார். ஸ்வீட் என்னாச்சு? ஸ்வீட் என்னாச்சு? இங்க வந்து வரலையா? ஓடல. அடுத்து அவர்கள் மகன் செந்தில் முருகன் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் பாத்திரத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறோம். சென்ட்ரல் போலீஸ், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப் எல்லாம் நம்ம பெருமாள் மகன் வேல்முருகன் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு அழகான சில்வர் தொகுதி கட்டியை அன்பளிப்பாக வழங்குகிறார். பால் ஊத்த போகலாம், பால் நமக்கு வந்து போகணும். அடுத்து மகன் முருகன்குமார் அவர்கள் மணமக்களுக்கு அழகான சில்வர் பாத்திரத்தை வழங்குகிறார். ஹலோ, மணமகன் கல்யாணத்துறை மணமகள் ரம்யா இருவரும் இந்து பேர் என்றும் பன்னாண்டு காலம் வாழ்வேன வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ராஜகோபால் நாடார் அவர்களின் மகன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கு எங்களது சார்பாக, நமது இளைஞர்கள் சார்பாகவும் மணமகன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வரவில்லை என்றாலும் மணமக்களை தனது அன்புடன் ஆனந்தராஜ் அவர்கள் 1 லட்சத்தை அன்பளிப்பாக மணமக்களுக்கு கொடுத்துள்ளார். அடுத்தபடியாக பிரமேய நாடார் அவர்களின் மகன் சபரி செல்வம் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு சில்வர் குடத்தை அன்பளிப்பாக வழங்குகிறார். அடுத்து பாலகிருஷ்ணன் அவர்களின் மகன் ராமராஜன் அவர்கள் அழகான ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்றை அன்பளிப்பாக வழங்குகிறார். அதான் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ். ராமராஜன் அவர்கள் மணமக்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கேஸ் ஸ்டவ் ஒன்றை அன்பளிப்பாக வழங்குகிறார். அடுத்தபடியாக முத்து நாடார் மகன் தகவல் நாடார் அவர்களின் சார்பாக அவர்களது மனைவி மணமகளுக்கு தங்க மோதிரம் ஒன்றை அன்பளிப்பாக இருக்கிறார். அன்பளிப்பாக இருக்கிறார். இப்போ நம்ம ஊரின் கதாநாயகன் கதாநாயகி 2 பேரும் இந்த பண்டலை வந்து உழைப்பாங்க. ஆனா அதுல ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று இருக்கு. அதிசய பொருள், ஆச்சரிய பொருள். யார் என்ன நினைக்க பார்க்கணும்?
தலை ஒன்று தான் உழைக்கணும். எல்லா கல்யாணத்துக்கும் நக்கல் பண்ணுவேன். உன் கல்யாணத்துக்கு வந்திருக்கு. மணமக்கள் ரொம்ப விறுவிறுப்பாக சார்பில் வைத்து வருகிறார்கள். இந்த உலக அன்பளிப்பு மணமகனுக்கு கிடைக்குமா மணமகளுக்கு கிடைக்குமாங்கிறது எல்லாரும் செய்திகளுக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். ரொம்ப விறுவிறுப்பாக மணமக்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன பந்தல இடங்கள்ல ஏதோ ஒரு கால் வாங்கிருக்கீங்க, ஏதோ சர்ப்ரைஸா? நீ நூலை மட்டும் தான் வைப்பியா என்ன? சரி போதும். அடுத்த தலை பாருங்களா இப்பவே வளர்க்கலாம் கொடுக்குறாரு. போட்டு கடை பண்ணி கிடக்கான்ப்பா யாவே இது அப்படின்னா இதெல்லாம் போட்டு அவங்க கேமரா வந்து போட்டு அவங்க நம்ம ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க சமாதானம் நீங்க ஏதாவது பேசுறது எதிர்ப்பா போயிட்டு இருக்கு. அதை நீனா கைப்பற்றணும். போகலாம் தர இப்பொழுது மணமக்களை வாழ்த்து மணமகன் அண்ணன் அவர்கள் ஒரு சில இருவரும் என்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். அன்புடன் அறிவிக்கிறேன். ஆமா எல்லாமே நடக்கும். ஆமா இங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படும். அவரு பெற்றாரு பார்த்து என்னடா வச்சுக்கிறீங்க சாய் இப்படிங்கிறது வந்து கிடக்காங்க அப்படி இல்ல நீ சாக்கா
ரம்யா நல்லா தர தர ஐயா தர இதை கட்டின நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு இன்றைக்கு அரப்பன் மோகன் இருக்காங்கன்னா வேலன் பை சார்பாக ஒரு பவுன் அங்க ஒரு பவுன் இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு பவுன் இருக்குடா ரேட்டு 40,000 ரூபாய் போட்டிங்கிறது எனக்கு கீழே கிடைக்கிறது அங்க தலை பத்துட்டே இருக்கடா குடிக்கிறதுக்கு இடத்துல அங்கிருந்து அதுல ஒரு கைப்பாரு வருகிறதற்கும் நமது உதவியில் அறியாமல் இருந்து வந்திருக்கும் முருகன் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். மனவுக்கள் சார்பாக இப்பொழுது மணமக்களை வாழ்த்து மணமகளின் அக்கா முனியம் அவர்கள் மணமக்களை வாழ்த்து பேசுவார்கள். அக்கா இல்ல தங்கச்சி வாழ்த்துட்டு தான் அக்கா வாழ்த்தாங்க. அதனால பக்கத்துல இருக்க அக்கா வந்து வாழ்த்தாங்க. முதல்ல எப்படிதான் அக்கா வாழ்த்துமா எல்லாம் வித்தியாசம் வாழ்த்துருந்தாங்க. அக்கா மைனி மைனில எங்க தமிழ் வாழ்த்து கொடுங்க. மைனி புரியாச்சா அக்கா அவங்கதான் ரொம்ப எதிர்பார்க்க வாழ்த்துறதுக்கு. அந்த இன்னொரு மைனி மூணு மைனி குச்சி முட்டை வருது கடலை முட்டை வருது. அவன் ஓபன் பண்ணிட்டு என்ன சொல்லுமா எதை எதை சொல்ல கை முடிக்கிறான். கடலை முட்டாயி ஐசிங்கமே வாரி வாரி மணமக்கள் மணமகள் இரண்டு பேரும் இணைந்து வாழ அன்பான வாழ்த்துக்கள். இந்த இருவரும் இணைந்து வாழ இன்ப உலகம் சேர்ந்து வாழ வேண்டும். வாலிபாய்க்கு நிற்கணும்னா எதுக்கு வந்து எல்லா வாலிபரும் ஒழுங்கணும் ஒழுங்கணும் இல்லைன்னா எதிர்ங்க எவ்வளவு வாலி மக்கள்
தெரியல என்னுடைய வாலிப அகிஷ்ல நான் மனநோட பண்ணேன். நான் என்னோட ஊர் வந்து மனநோலை வாலிப அகிஷ் சங்கம்னா அப்படியே நிக்கணும் கம்பீரமா. மும்பைல இருந்து வந்து அதுவும் நோட்டு அடிக்கிற இடத்துல இருந்து அங்கிருந்து அடிச்சு இங்க வந்து அழகா மணமக்களை வாழ்த்து பேசிட்டாரு. அடுத்தது மச்சான் பண்டாரவை அவர்கள் நீங்க பேசிட்டாங்க. இல்ல நீங்க முதல்ல பேசுங்க. மைக்க பிடிச்சி தத்துறவங்க மட்டும் மணமக்களை பேசி அவங்க அப்பா மாமா ரெண்டு பேசி போறது நேரத்துல பேசுங்க. பேசி போறது மாப்பிள்ளைக்கு அண்ணன் இப்பொழுது வாழ்த்து மடல் முடித்து முடித்து விட்டார்கள். அடுத்தவர்களாக வாழ்த்து வந்திருக்காங்க. சில பேர் பேசினார்கள். இன்னும் பல பேர் பேசுவதற்கு காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். அதாவது அண்ணாச்சி அவர்கள் வாழ்த்தினார்கள். அவர் என்ன சொன்னாங்கன்னா, எத்தனையோ லட்சம் கொடுத்து செலவு பண்ணி வாழ்த்து மடல் கொடுப்பார்கள். அதெல்லாம் இவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அதை நான் பம்பாயில பார்த்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அண்ணாச்சி சந்திரசேகர் அவர்கள் சொன்னார்கள். ரொம்ப எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஆனா அவங்க சொன்னதுல வாழ்த்து சொன்னாங்க. வாலிபர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தார்கள். சங்கத்துல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், வீரத்தோட இருக்கணும், வாழ்வு வைக்க திங்கும் எழுந்திருந்தா டக்குன்னு இருந்தாங்க. அது அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அதெல்லாம் அந்த எவ்வளவு ரோஜ் பண்ணலாம் பாரு. அங்க அப்படி ஒரு இது நிகழ்ச்சி நடக்கிறது அவங்களுக்கு பார்க்க முடியல. இன்னைக்கு வந்து சாதாரணமா அந்த கிராமத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அது ரொம்ப எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், வாழ்வுக்கு சந்தோஷம், மணமக்களுக்கு கூட பெரிய சந்தோஷம். அடுத்தபடியாக மணமக்கள் எப்படி வேணாலும் வாழ்த்தலாம். 16 செல்வங்கள் பற்றி பல்லாண்டு காலம் வாழ்ந்தவர்கள் என்று வாழ்த்தலாம். ஒரு குறிப்பாக ஒரு காரணத்தை சொல்லி இப்படி ஒரு தலைவர் வாழ்த்தலாம். அதை விட நம்ம சொந்தக்காரர்கள் சொன்னால் எனக்கு மாமா என்று சொல்லுவேன், அத்தான் என்று சொல்லுவேன். அவர்கள் மேல வாழ்ந்தால் போதும், வேற யாரும் இல்லை. அவர்கள் அப்பா முத்தரையர் போலவே பல செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வான என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்லாண்டத்துறை அண்ணி கம்மியா இருவர் இன்று போல என்றும் பல்லாண்டு காலமாக வாழ்வாங்க. அதுக்காக வாழ்த்து முக்கிய தோழர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக யாரில் யாரும் கவுந்துருக்காங்க. இந்த பக்கம் யாரும் நீ வெள்ளையத்தில் இல்லை நல்முருகா மணமக்களை ஒரு சில ஒரு துணி வினாடிகளில் ஒரு செகண்ட் மணமகன் கல்லாண்டத்துறை மணமகள் ரம்யா இருவரும் இன்று போல் பல்லாண்டு காலம் ஆள வாழ்த்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். தாத்தா முடிச்சாரு, அவரு தாத்தா முடிவு எழுதுகிறாரு, தாத்தாவும் எழுதி முடிச்சாரு. அடுத்து கிருஷ்ணபெருமான் இந்தியன் ரயில்வே ரயில்வே கோழி தந்துட்டீங்களா? மணமக்கள் இருவரும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். மணமக்களை வாழ்க்கை கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நன்றி. அடுத்து மெக்கானிக் முருககுமார் அவர்கள் மணமக்களை வாழ்க்கை அந்த ஆட்டம் செல்லாது, அந்த ஆட்டம் செல்லாதப்பா செல்லாது. இப்பதான் வரணும். இப்பதான் வாழ்த்து நிகழ்ச்சி. ஏதாவது கவிதை வச்சிருப்பிய, ஏதாவது கவிதை தனி வாழ்த்து போறீங்களா? மணமகன் கல்லாண்டத்துறை மணமகள் ரம்யா இருவரும் இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ்க என
இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கும் பெரியவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா என்னதான் நல்லா பேசுது. அடுத்து மணமக்களை வாழ்த்து யாரும் வெளியே இருக்கீங்களா? அவங்க பேசுனா பேசுவாங்க. இப்ப போனா கிடையாது, பொழுது போனா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்து வாழ்த்துறதுக்கு இப்படி ஒரு மைக்கும் கிடைக்காது. அதனால யாரும் வாழ்த்த விருப்பம் உள்ளார்கள் வந்து நேரில் வாழ்த்தலாம். அடுத்து ராமராஜன் அவர்கள் மணமக்களை இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் மணல்வளை சிங்கம் மும்பையிலிருந்து வந்திருக்கும் சந்திரசேகர் அண்ணாச்சி அவர்களுக்கு வரவேற்கிறோம். வணக்கம். அடுத்தபடியாக நம்ம 10 நிமிடம் நாங்க பசங்க பரவாயில்ல. வாழ்த்து மணல் நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு ஊக்கமா இருக்கு. எல்லா நேரத்துக்கும் இந்த மாதிரி 18 மணி நல்லா விறுவிறுப்பா இருக்கும். அது ஒரு மனமானது சொல்லணும்னா சரி, நாங்க 2 பேரும் 2 பேருந்து 3 பேரும் நான் முடியாட்டி குட்டையை 3 பேருன்னா எல்லாருக்குமே தெரியும். தொங்குவர்த்திகள் குட்டை மாதிரி பெட்டு கிடைக்க முடிச்சு வச்சிருக்கணும். எல்லாத்துக்கும் அது மாதிரி கிடைக்காது. ஏன்னா எப்ப எந்த கூட்டாலும் சரி நேரம் காலம் வாகம் தான் கிட்ட அங்க போகணும் அப்படின்னு சொன்னா போதும். உடனே 12 மணினாலும் சரி, 1 மணினாலும் சரி, காலையிலனாலும் சரி சாப்பாட்டுக்கு அழைச்சி வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான போயிட்டு ரொம்ப நல்ல போயிட்டு கூட. இனிமே கல்யாணம் முடிச்சுட்டு கொஞ்சம் முன்பே போகல போட்டு கொஞ்சம் அனுசரிச்சு வரும். அவளும் இனிமே கொஞ்சம் லோகத்தை குறைஞ்சிட்டு மனம் முடிச்சோடனே வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கும் இருப்பான் அப்படி செய்யணும், அப்படி பேசணும். அதே மாதிரி எப்பவும் கூப்பிட்டு வருவான். நம்ம அண்ணாச்சி சொல்லிட்டாரு. அதே மாதிரி மணமக்கள் அவர்கள் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வாள வேண்டி கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். மணமக்களை நன்றாக ஆக்கினார்கள். அதன் பிறகு வாலிபர் சார்பாக இப்பொழுது கூட்டணி வழங்கப்படுகிறது. அனைவரும் அறிந்தவாறு அன்புடன் தொடர்புகள். மணமகள் ரம்யா இவர்கள் கல்யாணம் இன்று மிகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடந்துச்சு. இன்னைக்கு புதூர்ல வீரநல்லூர் பக்கத்துல அழகான நல்ல கிராமம், மலையடி கிராமம், நல்ல தண்ணிலாம் நல்லா அதிகமா பாயிற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஊருக்கு வருகை தந்திருக்கும் ரம்யா அவர்கள் இந்த குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். ரைட்டு. சரி, மணமகன் இன்று போல் இன்றும் 16 செல்வங்களையும் பெற்று கொஞ்சம் நிறைய பேசணும்னு நினைச்சேன். நேரம் ஆகிட்டே இருக்கு. நிறைய நண்பர்களுடைய மீது நாங்கள் டிஃபரெண்டா பேசிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா இது பேசிக்கலாம். இன்று போல் இன்றும் 16 செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க்கை என வாழ்த்தி விடைபெறுகிறேன். பேசுகிறோம். வாழ்த்து யாராவது தவறி மணமக்களை ஒரு சில போதுமா? சரி, அவரு அங்கிருந்து தனது வார்த்தைகளை தெரிவித்துவிட்டார். சரி, விழா நிறைவடையும் தருவாயில் உள்ளது. விழாவிற்கு வருகை தந்த நமது அக்னி பாய்ஸ், ரேடன் பாய்ஸ் அவர்களுக்கு நமது மணமக்கள் சார்பாகவும் மணமகன் வீட்டார் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கும் நம்ம நண்பர் திருமண விழாவிற்கு வருகை தந்த உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் எங்களது இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மணமகன் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பார். அதனைத் தொடர்ந்து மணமகளும் வந்திருக்கும் அனைத்து வாலிய சிங்கர்களுக்கும் நன்றி. எப்படி சிங்கிகளுக்கு நன்றி. அடுத்தது மணமகள் சார்பாக நன்றி. இருக்க என் நெசமே நீ தாண்டி முத்தத்த தாய ராசாத்தி மொத்த முத்தார கை மாத்தி தட்டாந்தட்டா வண்டி கட்டி பறந்த கோழி தூவாட்டம்
என் சொக்க